யோ இருக்கிற பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தி அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி எடுத்து வச்சுக்கலாம். உன் வீட்டில் நான் பறேன், நீ உட்காந்து படம் நடத்தி விடுவியா தங்கச்சி? உன் தெருவுக்குள்ள நடக்க விடுவியா? அப்போ நீ உனக்கு தெரிஞ்சே இந்த சேட்டை பண்ணுறீல்ல, இப்போ நீ என்னை ஏமாத்துற. இந்த கோழிக்கு இறப்போடு வந்துருமில்ல, பேக் 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 அதன் மொழியிலேயே பேசி போடுவான். கோழி நம்ம மொழியிலே பேசுனா நம்மால் நினைக்கும், அடுத்த நோடி சட்டியில் கொதிக்கும். எங்களுக்கு எந்த அடையாளம் இல்லை. எந்த பேருந்து இருக்கிற ரெட்டமலை சீனிவாசன் பேருந்து நிலையம், அயோத்திதாச பண்டித பேருந்து நிலையம், சிங்காரவேலர் பேருந்து நிலையம், சிவானந்தம் பேருந்து நிலையம் சிதறம் அடைஞ்சு விழுந்துருமா? உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை? அப்புறம் எதுக்கு 6011 ஏக்கர்ல துறைமுகம் இருக்கிற மீனும் பக்கத்தில் பறக்க வண்டி இல்லை? அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர்ல? என்ன அடங்க மாட்டீங்களா நீங்க? நீங்க தள்ளினா அவங்களுக்கு மறக்காது. என்ன சொல்லணும்? பேசலாமா? தமிழ் பேரினத்தினுடைய பெரும் திருவிழாவான அறுவடை திருநாள், பொங்கல் பெருநாள், தமிழ் புத்தாண்டு, இதை தமிழின மக்கள் மகிழ்ச்சியோடும் பெரும் எழுச்சியோடும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறார்கள். உழவர் திருநாள் என்று உலகம் முழுமைக்கும் தமிழின மக்கள் உவகையோடு கொண்டாடுகிற ஒரு நன்னாள் இது. இன்றிலிருந்து தொடங்கும். இது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாள் கொண்டாடுவாங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது அந்த பொங்கல் அன்னைக்கு விடுறது இல்லை, சரி நினைக்கிறதுக்கெல்லாம் விடுறது இருக்குது, அது முடிஞ்சும் விடுறது இருக்குது. அதில் இந்த மாதம் முழுமையும் தமிழருடைய கொண்டாட்ட நாள் தான். கனடா போன்ற நாடுகள் இதை தமிழருடைய கலாச்சார மாதமாக அறிவித்து பேரெழுச்சியாக கொண்டாடுவதற்கு பெரு உதவியாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது தமிழ் தேசிய திருவிழா, தமிழர் திருவிழாவாக கொண்டாடி இதை ஒரு வார காலத்திற்கு பெரிய அளவிற்கு பேரெழுச்சியாக நாங்கள் கொண்டாடுவோம். எங்களுடைய பாரம்பரிய கலைகளை, வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை எல்லாம் அரசை முன்னின்று பெரிய அளவிற்கு நடத்தும். ஒரே இடத்தில் நடத்தி உலகத்திற்கு எங்களுடைய இனத்தினுடைய தொன்மத்தை, மரபை, வீரக்கலைகளை, விளையாட்டை எல்லாவற்றையும் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம். அந்த காலம் விரைவில் வரும், அது நடக்கும். இதன் மூலமாக உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். அமைதியா இருக்க சொல்லு. நீங்க இன்னைக்கு பொங்கல் நேரத்துல நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சாதாரண நேரத்துல போராடும் போது நீ ஏன் கவனம் இருக்கல? ஏன் கவனத்தில் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கல? எத்தனை தடவை போராடினாங்க? இது தேவையில்லாத போராட்டம் நினைக்கிறீங்க? அவன் உரிமை போராட்டம். அவன் இழந்திருக்கான், அவனுடைய பணத்தை இழந்திருக்கான், அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான். அப்புறம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஆழ்ந்து ஏன் கவனிக்க மாட்டேன்? நீங்க 10,000 பள்ளிக்கூடம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. தொடக்கப்பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சிற்றூர்கள் இருக்கிற தொடக்க பள்ளிகள், அரசு நடத்துற பள்ளிகள் ஏதாவது தரமா இருக்கா? என்னுடைய ஊர் அரணையூர்ல நான் பணம் கொடுத்துருக்கேன். எங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்கலாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பள்ளியை சீரமைச்சிட்டோம். வாத்தியார் போட்டிருக்கீங்களா? அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க பள்ளிக்கூடத்தை தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்றாரு, அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்ல, முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஊர்ல இருக்க தாளாளர்கள், கொடையாளர்கிட்ட வாங்கி அதை சீரமைச்சுக்கிறீங்கன்றீங்க. சரி இல்ல, அப்ப 250 கோடியில பல்நோக்கு மருத்துவமனை, அங்க சமாதி, அங்க இது 250 கோடின நூலகம். நாங்க கேட்டோமா வெனிஸ் மாதிரி உட்காந்து ஒரே கலரில ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு? நாங்க தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டுதோறும் நடத்திட்டு வாடி வசலாம் மாட திறந்து கழிச்சிட்டு போயிடுறோம்ல. யாரு கேட்டது? அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி? எதுக்கு 110 கோடியில பேருந்து நிலையம் இருக்குல்ல, அப்புறம் 400 கோடியில எவன் கேட்டது? இப்போ இப்படி பார்க்க கூடாது. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா எடப்பாடி காலத்துல நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா ஸ்டாலின் காலத்துல 2022 நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்போ நடக்குது. எங்க அந்த முதலீடு? எதுல முதலீடு செய்வீங்க? தொழிற்சாலை எங்க தொடங்குவீங்க? எங்க தொடங்குவீங்க?
எங்க தொடங்குங்க? நிலத்துல. யாரோட நிலம்? யாரோட நிலம்? எங்க அப்பம்ட்டு நிலமா இல்ல உங்க அப்பம்ட்டு நிலமா? யாரோட நிலம்? யாருக்கு? அம்பானிக்கும் அதானிக்கும். அம்பானி சொல்றார் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம். ஆமா, நாங்க இங்க தானே ஏமாடி மக்கள் நாங்க தானே இருக்கோம். நிலத்தை கொடுப்போம், நிலத்தடி நிலை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கலாம், தடையற்ற மின்சாரம், நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை அதெல்லாம். அதனால அதானிக்கு அம்பானிக்கு பியூஷ் கோயல் வர்றாரு, தம்பி அண்ணாமலை சொல்றாரு 10 லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு. ஆமா சொல்லுவீல்ல, நீங்க இந்தியா வைக்கிறீங்க, இவர் இந்த மாநிலத்தை வைக்கிறாரு, அதுக்கு உங்க உங்க முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாரு, அதுக்காக நீங்க வாழ்த்துக்கள் அருமையா நடக்குது அப்படி. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ இந்த முதலீட கொண்டு வந்துரு, முதலீடு செஞ்சு காட்டிரு, நான் இருக்கிற வரை நீ நடத்தி காட்டிருப்பான். எந்த நிலத்தில் நடுவேன் பாப்பா. சும்மா அந்த பரந்தூர்ல விமான நிலையத்தை மாதிரி வைக்கிறார், அங்கேயே 2 ஓடுதல் தானே இருக்கு. மாதிரி இல்லையே, எங்கேயே 2 ஓடுதல் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஓடுது, ஒண்ணு சும்மா பழுதடைஞ்சிருக்கு. சீரமைக்க உனக்கு துப்பு இல்லை. பறக்கிறதுக்கு ஒரு விமானம் இல்ல, மானம் கிட்ட கேட்கிறேன். சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்கா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே ஒரு வண்டி தான் தங்கச்சி பறக்குது, இண்டிகோ. அதுவும் பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு சாமியாரோடது. என்ன சிரிக்கிறீங்க தங்கச்சி? உண்மைதான். எல்லாத்தையும் மொனாப்பொலியா முடிச்சிட்டான். ஸ்பைஸ் செட் கிடையாது, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு வண்டி, அவன் சொல்றதான் ரேட்டு கொடுக்கறதுக்கு, அவன் சொல்ற காசு கொடுக்கணும், அவன் பறக்கிற நேரத்துக்கு பறக்கணும். உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல இருக்கிற துறைமுகத்துல வேலை இல்லை? அப்புறம் எதுக்கு 6011 ஏக்கர்ல துறைமுகம் இருக்கிற மீனும் பக்கத்துல பறக்க வண்டி இல்லை? அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர்ல? என்ன அடங்க மாட்டீங்களா நீங்க? இருக்கிற கோயம்பேடு மார்க் பேருந்து நிலையத்துல அண்ணன் கேட்கறது, ஒரு பயணி வீதியில் நின்று இது வசதி பத்தலைன்னு போராடினது நீங்க கிட்டீங்களா? இப்ப என்ன ஜாம் இருக்கு? பண்பற்று ஜாமா? இப்ப என்ன ஜாம் இருக்கு? இறங்கினவன அந்த கீழே கிளம்பாக்கத்துல இருந்து இறங்கினவன சென்னைக்குள்ள 40 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து இங்க வர 2000 ரூபாய் தானிக்கு மட்டும், ஆட்டோவுக்கு மட்டும். அங்கிருந்து தலைச்சுமையா பெட்டியை தூக்கிட்டு நான் வர்றதா இருந்துச்சு. நான் ராமநாதபுரம் சிவகங்கையில் பரம்புக்குள்ள இருந்து வண்டி ஏறிட்டேன், அங்க இறக்கி விட்டேன். இங்க எப்படி வர்றது சென்னைக்குள்ள? தலைநகர்ல ஒரு பேருந்து நிலையில தங்கச்சி இது மாதிரி ஒரு தலைகுனிவு கேவலம், ஒரு அவமானம் இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இடம் என்ன உறுத்தி, என்ன பிரச்சனை உனக்கு? படிக்கிற பள்ளிக்கூட எழுதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கேவலமா இருக்கு. ஒருத்தன் போட்டிருக்கான், சமாதி 5 நட்சத்திர விடுதி போல, பள்ளிக்கூடம் சுடுகாடு போல. அப்படிதான் இருக்கு. அது அதிகார திமிரலையும் பணத்திமிரலையும் எதுல அதிக கமிஷன் வரும், காசு கிடைக்கும்னு போடுறது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்க செலவழிச்ச காசு எவ்வளவு? 100 கோடி. 100 கோடி. ஆனா இந்த போக்குவரத்து காசு இருக்காது. மருத்துவருக்கு, அரசு மருத்துவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது. ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த ஒப்பந்த அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது. அவங்க சொல்றாங்களா சம வேலை சம நேரம் ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்கறாங்களா? அதை உயர்த்தி கொடுக்க முடியாதா? எங்க திரைப்படத்துறையில கேட்டாங்களா தங்கச்சி 500 கோடியில நாங்க திரைப்பட நகர் கட்டித்தாங்கன்னு கேட்டாங்களா? சொல்லுது கட்டித்தாங்கன்னு கேட்டாங்களா? ஏற்கனவே ஜெயலலிதா கட்டின ஜே பிலிம், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஜே பிலிம் சிட்டி எங்க தங்கச்சி? படப்பிடிப்பு தளங்களையும் ஏவிஎம்ல இருந்து பிரசாத்துல இருந்து எல்லா வாயில தான் மூடிட்டு போயிட்டாங்க தங்கச்சி. திருப்பி நான் 500 ஏக்கர்ல கட்டி அதுலயும் உங்க அப்பா பேரை வைப்பீங்க, அதானே? யார் பேர்ல? நீங்க தான் வச்சுக்கிறீங்க, 2 பேரும் மாறி மாறி ஆளுறீங்க. நாங்க அனாதை பை மக்கள், எங்களுக்கு அடையாளமே இல்லை. ஏன் நீ மதுரையில கட்டின நூலகத்துக்கு 4வது தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளத்தை எங்க பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் பேரை வைக்கக்கூடாது? வச்சா இடிஞ்சு விழுந்துருமா? சங்கம் வச்சு தமிழ் வளத்தை எங்க முன்னோர்கள் பேரை வைக்கக்கூடாதா? சொல்லுங்க தங்கச்சி, வைக்கக்கூடாதா? இப்ப நீங்க அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வளாகம் கட்டிருக்க, ஒரு அரங்கு கட்டிருக்கீங்க. அதை நீங்க இவங்க சொல்றாங்க எங்க பாட்டனார் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைக்கணும். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. எனக்கு மதுரை வானூர்தி நிலையத்துக்கு என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வை. அந்த ஜல்லிக்கட்டு அந்த வளாகத்தை அந்த அரங்கத்துக்கு நீ எங்க தாத்தா மூக்கேத்தவர் பேரை வை. அது இடிஞ்சு அதாவது பிரச்சனைனா என்கிட்ட கேளு. அது அதனால விழுந்துருங்க. அந்த பேர் பிறந்தா பேருங்க அப்படி ஏதாவது இருக்க? எங்களுக்கு எந்த அடையாளம் இல்லை. எந்த பேருந்து நிலையத்துக்கு ரெட்டமலை சீனிவாசன் பேருந்து நிலையம், அயோத்திதாச பண்டித பேருந்து நிலையம், சிங்காரவேலர் பேருந்து நிலையம், சிவானந்தம் பேருந்து நிலையம் சிதறம் அடைஞ்சு விழுந்துருமா? உங்க அப்பா பேரை வைப்பீங்க, சிலையை வச்சுட்டு திறப்பீங்க, மேல உதயசூரிய சின்னம் போடுவீங்க. அதிமுக கட்டினா ரெட்டலை சின்னம் போடுவீங்க. உங்க காசா எங்க காசா? மக்கள் காசுல எப்படி உங்க கட்சி சின்னத்தை பறிப்ப? இதெல்லாம் கொளுத்த திமிர் தானே.
மக்கள் காசுல உங்க கட்சி சின்னத்தை எப்படி பண்ணுவீங்க? இப்ப பொங்கலுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, வேட்சையில தம்பி உதயநிதி கொடுத்தாருல சேப்பாக்கத்துல, அதுல எதுக்கு உங்க படம், உங்க அப்பா படம், உங்க தாத்தா படம் சின்னம்ல இருக்கு? யாரு காசு? யாரு காசு தங்கச்சி? அது எப்படி நீங்க உங்க கட்சி சின்னத்தை உங்க படத்தை போட்டுக்குருவீங்க? என் காசுல உனக்கு விளம்பரமா? என்னது இது? அநியாயத்துக்கு ஒரு அளவு இருக்கு, அது சகித்துக் கொள்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏதோ தம்பி இப்ப ஜி போப்பு, ஜோசப் பிஸ்கி, வீரமாமுனிவர், மோடியை விட ஜி போப்பு என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு திருக்குறளை மொழிபெயர்த்து, திருவாசகத்தை மொழிபெயர்த்து உங்களுக்கு தெரியும். அதில் இங்கே நம்மால் தேம்பாவணின்னு ஒரு இலக்கண நூலை எழுதினார், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜோசப் பிஸ்கி, வீரமாமுனிவர், அவங்கெல்லாம் எப்படி தமிழரா இல்லை ஜெர்மானியரா இல்லை வெள்ளக்காரனா, இங்கிலீஷ் பிரிட்டன்காரனா, பிரிட்டிஷ்காரனா? அவங்க எப்படி இருக்கிறது? எப்படி தமிழர் தான் நான் ஏற்கிறேன், வாங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நின்று வென்று ஆளுங்க, சரியில்ல? தமிழ் உணர்வோடு இருக்கிறார், அவரும் தமிழர் தான்னா தமிழ் வாழ்வதற்கு வளர்வதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மத்திய தமிழராட்சி நிறுவனர்கள் இங்க இருக்குல்ல, அதுல எங்களுக்கு ஒதுக்குன காசு எவ்வளவு, தமிழுக்கு சமஸ்கிருத்துக்கு ஒதுக்குன காசு எவ்வளவு? போய் கேட்போமா? போமா, அப்படியே எடுத்துட்டு போமா, அங்க போமா. பாராளுமன்ற கட்டடம் உலகம் பூரா போய் பேசுனீங்க, உலகத்தில் மூத்த மொழி முதன்மையான மொழி தமிழ்னு. நீங்க ஒன்றும் பேசல, நாங்க பல ஆயிரங்கள்ல எங்க முன்னவர்கள் பல்வேறு நாட்டு பேரறிஞர் நிறுவனத்தை நீங்க பேசுறீங்க, ஏற்கிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுனீங்க, வரவேற்கிறேன், கருத்து சரிதான். ஆனால் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம், ஆங்கிலம், இந்தியில தானே கல்வெட்டு இருக்குது, ஏன் என் தாய்மொழியில் இல்ல? சமஸ்கிருதத்தில் ஏன் இருக்கணும்? எந்த மாநில மக்கள்? எல்லா மொழிக்கும் மொழிவழி தேசிய மாநிலம் பிரிச்சாங்கல்ல தம்பி, சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம்? யாராவது சொல்லு. அப்புறம் ஏன் நீ அதுக்கு முன்னுரிமை கொடுத்த? அப்ப நீ ஏமாத்துற. இந்த கோழிக்கு இறை போடுவான் தெரியுமில்ல, பேக் 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 பேக், அதன் மொழியிலேயே பேசி போடுவான். கோழியை நம்ம மொழியிலே பேசுறா, நம்மால் நினைக்கும், அடுத்த நோடி சட்டியில கொதிக்கும். அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறது தான் நாங்க கத்துறது. இப்படி பல பேர் பேசுவீங்களே ஏமாத்தினான் தம்பி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்க இருக்கு தமிழ்? அது எப்படி மாறிச்சு? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் மாத்திட்டான். தான் நடக்குது. மாநகராட்சி கட்டடங்கள்ல தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சா உள்ள கோப்புகள்ல தமிழ் இருக்கா தம்பி? சாதி பேர் எங்க இருக்கு தம்பி? எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது மரபு, அது பாண்டியர் மரபு. அது போட்டு குழப்பிக்க கூடாது. எங்க சாதி இருக்கு? திராவிடர்களுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லணும். திராவிட திருநாள்னு பேசி பார்த்த, திராவிட இதுன்னு என்னதையோ பண்ணி பார்த்தீங்க, அது எடுபடல. இப்ப சாதி இருக்கு, சீட்டு கொடுக்கும்போது சாதி பார்த்து கொடுக்காம இருக்கணும்ல தங்கச்சி. மாட்டை அவுக்கும்போது சாதி பார்க்க கூடாது, நாட்டை நீ ஆளும்போது சாதி பார்க்க கூடாதுல்ல. சொல்லு ராஜா, செய்யக்கூடாதுல்ல. எங்க வன்னியர் அடர்த்தியா இருக்காரோ வன்னியருக்கு சீட்டு, எங்க அவர் இருக்காரோ அவருக்கு சீட்டு, கவுண்டர் எங்க இருக்காரோ அவருக்கு சீட்டு. நேர்மை எங்க இருக்கு, உண்மை எங்க இருக்கு, அங்க கொடுக்கணும்ல. உண்மை எதையாவது பேசுறது. சாதியை விடக்கூடாது. நீ தான் சாதியை ஒழிச்சிட்டியா? அப்ப எங்க இருக்கு சாதி? நாங்க சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க இருக்கு அப்ப சாதி? எங்க இருக்கு? நீ தான் ஒழிச்சிட்டேங்கிற, அப்புறம் சாதி இருக்குங்கிற. என்ன ஓம் பிரச்சனை? இவங்க கதை தான். 1000 ரூபாய் நோட்டை ஏப்பா செல்லாதுன்னா, 1000 ரூபாய் ஒழிச்சாதான் தீவிரவாதம் ஒழியும், ஊழல் லஞ்சம் ஒழியும்னு. அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அமலாக்கத்துறை அனுப்புற? ஒளியில இல்ல. யாரா ஃப்ராடு? அவன் ஃப்ராடா நீ ஃப்ராடா? இப்ப 2000 கொண்டாந்து அது ஏன் செல்லாதுன்ட்ட? அந்த நாட்டாம படத்துல அண்ணன் பஞ்சாயத்து, நீ யாருப்பா? பிராதாருக்கு என்ன வேணும்? சித்தப்பா. செல்லாது. நீ யாருப்பா? அண்ணன் முறை வேணும். செல்லாது. அது மாதிரி 1000 செல்லாதுங்கிற, அப்ப 2000 செல்லாதுங்கிற, இப்ப 500 ரூபாய் வச்சு அழுகிறோம். அது என்னைக்கு கனவுல வருதோ அதுவும் செல்லாம போனாலும் போகும். இந்தியா சீனாவோட நட்போட இருக்கா பகையோட? சீனா எங்க பகை நாடுன்னு சொல்லுமா? நான் அண்ணன் எத்தனை தடவை கேட்கிறேன்.
அசத் காஷ்மீரை உடனே மீட்போம், வச்சா தொலைச்சு போறோம்ன்றீல. சீன ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அப்படியே எடுப்போம்னு ஒரு தடவை சொல்ல. நீ வீர திருமகன் தானே, நீங்கெல்லாம் வீர சவர்கர் வாரிசு தானே, சொல்லுங்களேன். அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சொல்றானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமில்ல தம்பி? சரி, அதுக்கு உங்க எதிர்வினை என்ன? ஏய் தொலைச்சு போடுவேன் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா தம்பி? ஏன் 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 பேசுறது இல்லை சொல்லுங்க. அண்ணன்ட்ட கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்னா உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஒவ்வொரு குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்குலாம் ராணுவ அணிவகுப்பு பேரணி நடத்துறானா நீங்க பாத்திருக்கீங்களா? அவன்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாது ஒண்ணு, ஆனா உண்மையிலே வச்சிருக்கான். அவன் நாட்டில் மார்ஷல் ஆர்ட் தெரியாது, போர்க்கலை தெரியாத ஒருத்தனுமே இருக்க முடியாது, இருக்க மாட்டான். அவனோட சண்டை செஞ்சு ஜெயிக்கிறது இவங்களுக்கு தெரியும். சீனாவில் அவன் வந்து இலங்கையில் வந்து மொத்த இலங்கையும் அவனுடைய மாநிலமாக ஒரு மாகாணம் மாதிரி ஆக்கிவிட்டான். நீங்கள் என்ன பண்ணீங்க? கச்சத்தீவில் ஒவ்வொரு தடவையும் கூடாரம் போடுறானா இல்லையா? இலங்கை இராணுவத்துக்குள்ள சீன வீரர்கள் இருக்கிறானா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையே. அதை எந்த அளவுக்கும் போய் தடுக்கிறதுங்கிறத நானும் நாம் தமிழர் கட்சியும் உறுதியா இருக்கும். நீங்க செய்யறது என்ன ஒழுங்கு? என்ன ஒழுங்கு? யோ இருக்கிற பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தி அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கலாம். என்னையா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுவே 1500 ஏக்கரியா? பறக்க விண்ணூர்தி இல்லையா? அப்புறம் 5000 ஏக்கர் கட்டுற? 22 ஏரி இருக்கியா? ஏற்கனவே நீ ஏரியெல்லாம் 3 நாள் தான் நாங்கள் மிதந்துகிட்டு இருக்கோம் வெள்ளத்துல. திருப்பி அந்த பரந்தூர்ல கட்டினீங்கன்னா மொத்தமா சாக வேண்டியதுதான். 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடலாம் தம்பி. அது ஏர்போர்ட் கட்டுற இடம் இல்லை, ஏர்போர்ட்டி உழுகிற இடம். நாளைக்கு எனக்கு விளைநிலம் பத்தலைன்னா இந்த ஏர்போர்ட்டை திருப்பி விளைநிலமா மாத்துவியா நீ? உன்னால முடியுமா? விண்ணூர்தியில பறந்தாலும் பறக்கிறவனுக்கு பசிக்கும். சோறு பூமியில இருந்தா கீழே இருந்தா மேல போகணும். இருக்கிறத வச்சு நிறைவா வாழ பாருங்க. சேட்டை பண்ணிட்டு அலையாதியே சும்மா. அது பேரே இருக்காது இன்னும் 2-3 வருஷத்துல. ஏன் நிலத்துல இருக்கு ராஜீவ்காந்திக்கு சிலையும் பேரும்? டெல்லியில எங்க தாத்தா காமராஜ் பேர்ல, முத்துராமலிங்க தேவர் பேர்ல, அயோத்தியாசர் பேர்ல, ஜீவானந்தம் பேர்ல, சிங்காரவேலர் பேர்ல, வாபுசி கப்பல் ஓட்டி என் தாத்தா பாட்டனார் வாபுசி பேர்ல ஏதாவது வை பாப்போம். சுபாஷ் சந்திர போஸுக்கு என் தெருவில் சிலை இல்லாத தெரு இருக்கா தங்கச்சி? சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு ஒன்றாவது சேர்த்த என் தாத்தா முத்துராமலிங்க தெருக்கு மேற்கு வங்கத்தில் சிலை இருக்கா தங்கச்சி? நாங்கள் என்னடா ஒரு கேனப்பை மக்கள்னே நினச்சிக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டிட்டு அலையிறீங்க நீங்க. திராவிடம் என்பதை திருட்டு தான் தங்கச்சி. தொல்காப்பிய பூங்கான்னு எழுதி இவர் தான் தொல்காப்பியர் நினைச்சிட்டு இருக்கான். மார்க்சியங்கார்கியின் தாயை வந்து கலைஞரின் தாயின்னு எழுதினாரா இல்லையா? படிச்சிருப்பீங்க. தாயை எழுதுனது யாரு? கலைஞரின் தாயின்னு வந்ததுன்னா நீ என்ன நினைப்ப? இப்ப எதுக்கு நீங்க பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுனா கருணாநிதி தான் இருக்கு. நான் போயிருவேன், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. நான் என்ன வேண்டேன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப தேசமெல்லாம் உங்க சிலை அவர் பேரா வைங்க. அப்பதான் எனக்கு வெறி அடங்காம அவர் செஞ்ச துரோகம் எனக்கு ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் வெறி வரும். எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா பெரியார் சும்மா பேச்சுக்கு. நேரு குடும்பம், நேரு சுதந்திரம், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படியே வர்ற மாதிரி இது. கருணாநிதி தான் செஞ்சிருக்காரு ஒரு கடை. கருணாநிதி தாண்டா பொருட்களா, கருணாநிதி தாண்டா பொருட்களா, கருணாநிதி தான் பொருட்களா. அதான் நவீன தமிழகத்தை உருவாக்குன சிற்பி. ஒரு சுப்பியை கூட ஒடிச்சு போட கிடையாது. சுப்பி நான் தெரியுமில்ல, அடுப்பு எரிக்கிற விறகு எங்க ஊர்ல சுப்பி. அதை கூட ஒன்றும் உருப்படியா செய்ய கிடையாது. அது சிற்பி. இப்படி கட்டமைச்சவொடனே ஒரு தலைமுறை நான் போயிடுவேன், என் பையன் அதுக்கு பின்னாடி வர்றவன்லாம் அவர் தான் இருக்கு எல்லாம். என்னடா அப்படின்னா உதயநிதி, இன்பநிதி, அது கடைசியா துன்ப நிலை போய் நிற்கும். இருப்பா இருப்பா. அதான் அந்த தங்கச்சிக்கு தேவையில்லை. அது அவன் விஷ குடிச்சு சாக வேண்டி விட்டு போகலாம் அவனை. அதாவது இவங்க தானே சாதியை ஒழிச்சங்கிறாங்க. ஒரு ஆதி தமிழ்குடி பெண் வந்து சமைச்சா, பிற சமூக பிள்ளைகள் வந்து சத்துணவு பணியர் செஞ்சு சமைச்சா அதில் சாப்பிடாம போறதை இவங்க அனுமதிக்கிறாங்கல்ல. பணியிட மாட்டாங்களே இல்லையா தங்கச்சி? தோளாச்சு பிறகு ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லலை இல்ல. சாப்பிட மறுக்கிற மேல ஏதாவது அவங்க குடும்பத்து மேல ஏதாவது வழக்கு போட்டுச்சா? ஏதாவது சொல்லுங்க தங்கச்சி. தங்கச்சி ஏதாவது நடந்ததா? ஆனா அந்த தங்கச்சி நீங்க வேற இடத்துக்கு பணியிட தான் மாட்டினீங்க, மாத்தினீங்கல்ல. அப்புறம்
அது மாதிரி தான் இது. நீங்க வீடு தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவத்தில் என்ன பிரச்சனை வரும் தெரியுது. அப்ப இல்லம் தேடி கல்வின்னு கொண்டாந்தீங்களா, அதை எப்படி செயல்படுத்துவீங்க? உன் வீட்டில் நான் பறைய நீ உட்காந்து படம் நடத்தி விடுவியா தங்கச்சி? உன் தெருவுக்குள்ள நடக்க விடுவியா? அப்ப நீ உனக்கு தெரிஞ்சே இந்த சேட்டை பண்றீல்ல, இது உருப்படாது, இது விளங்காது, இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு எப்படி பண்ற நீ? அப்புறம் நான் வந்து ஆதி தமிழ் குடி, நான் தாழ்த்தப்பட்டவன், என் திண்ணையில உட்காந்து படம் நடத்துவியா? உயர் சாதிக்காரன் நீ உட்காந்து என் பிள்ளை கற்றுக் கொடுப்பியா? அப்புறம் எதுக்கு இந்த சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இல்லம் தேடி மருத்துவம், அது தேடி மருத்துவம், இல்லம் தேடி சாராயம் கொண்டு வந்து கொடுப்பியா? அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்க? தொடக்க பள்ளி எதுக்கு? ஒன்று அதை மூடிடுவீங்களா? அப்போ இப்போ இல்லம் தேடி கல்வி, அதுக்கு 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 அது பாடத்திட்டம் என்ன? பாடம் நடத்த போகிற ஆசிரியருக்கு என்ன கல்வி தகுதி? அதுக்கு மதிப்பு, அதுக்கு தேர்வு இருக்கா? தேர்வுக்கு திருத்தி அதுக்கு மதிப்பெண் இருக்கா? அந்த மதிப்பெண் வாங்கினா மதிப்பு இருக்கா? சொல்லுங்க. இது எல்லாம் புதிய கல்விக் கொள்கைகள் இருக்கு, அதை செயல்படுத்த துடிக்கிறீங்க. வேற ஏதோ கொடுக்கணும் தங்கச்சி. நீங்க இப்படிதான் தங்கச்சி பார்க்கணும். ஒரு இனம் நாள்தோறும் உழைக்குது, காலையில வேலைக்கு போய் மாலையில திரும்புது, அன்றாட உழைக்குது. அவனுக்குன்னு ஒரு அந்த தேசிய இனத்துக்கு ஒரே ஒரு பண்டிகை இருக்குது, பொங்கல். அதுக்கு கூட அவனுக்கு அரிசி, ஒரு பருப்பு, ஒரு கரும்பு, ஒரு சர்க்கரை வாங்கிக்கிற முடியல, ஒரு வேட்டி சேலை எடுத்துக்க முடியல. இவ்வளவு ஏழ்மை வறுமை நிலையில ஆண்டுதோறும் உழைக்கிற இன மக்கள் நிக்கிறதுக்கு காரணம் யாரு? சரி, உழைக்கிற என் மக்கள் பொங்கலுக்கு கையேந்துறான். இவர் என்ன உழைப்புல சம்பாரிச்சு எனக்கு அந்த பொங்கல் படியை கொடுக்குறாரு? என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறத சேவைன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லு, இது யாரு காசுன்னு சொல்லுங்க. ஒண்ணு என்னைய காட்டி கடன் வாங்குவேன். 9 லட்சம் கோடி, இப்போ 37,000 கோடி வாங்கியிருக்க மாதிரி என்னைய காட்டி தான் நீங்க கடன் வாங்குவேன். அப்புறம் இதுல என்ன சேவை இருக்கு? ஏதோ நடந்துச்சு தம்பி. இது சிறுபிள்ள மாதிரி கேட்க. 2ஆம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவனே இன்னும் உருவாகல தம்பி. இது யார் பேசுறது? அவசியம் இல்லை அதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் வரணும், அது வரணுதுன்னு. நாங்க வந்து கட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கட்டடத்துல எந்த இடம் யாருக்கு, எந்த அறை யாருக்கு அப்படின்னு அப்புறம் தான் பிரிக்கணும். கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி பேசிட்டு முடியாது. எல்லாருமே சேர்ந்து கட்டடத்தை கட்டணும். அந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு. எல்லாருக்கும்